இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு போயம் தான் பார்க்க போகிறேன். அதோடைய டைட்டில் என்னன்னா த பவர் ஆஃப் டாக். இது வந்து யார் எழுதியிருக்கான்னா ரூட்யார்ட் கிப்ளிங். ஓகே, போயமுடைய சம்மரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து வேர்ல்டுடைய ஒரு சாரோ வந்து அவுட்லைனாக வந்து காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா, இதில் வந்து நம்ம டைட்டிலில் பார்த்தது மாதிரி த பவர் ஆஃப் டாக். ஸோ வந்து டாகை பற்றி தான் இதில் வந்து மெயினாக வந்து சொல்லியிருக்காரு. ஹீ இஸ் கம்பேரிங் டாக் அண்ட் அ ஹியூமனையும் டாகையும் வந்து கம்பேர் பண்ணி வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த டாகுடைய கேஸ் வந்து இப்போ நிறைய வந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹியூமன் வந்து வில்லிங்காகவே என்ன செய்கிறாங்க, டாகை வந்து பெட்டாக வந்து எடுத்துட்டு அவங்களோட ஹார்ட்டை அவங்களே வந்து கிளிக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க, அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எது மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு பெட்டு டாகை வந்து நம்ம வீட்டில் வளர்க்குறோம். அது வந்து இறந்து போகும்போது ரொம்ப பெட்டாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதை தான் வந்து ஹார்ட் டு ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் ஆத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து டாகை வந்து ஹேட் பண்ணுறதுனால அவர் இப்படி வந்து சொல்லலை. அவருக்குமே வந்து டாக் வந்து பிடிக்கும். அதனால தான் அவர் வந்து என்ன செய்கிறாராமா சொல்லுறாராமா. ஸோ இப்போ அந்த டாகுடைய ஓனர் வந்து ஹாப்பியாக இருந்தாலும் சரி, சேடாக இருந்தாலும் சரி, டாகுக்கு என்ன செய்வாரோ தெரிய வரும். அது வந்து ஹியூமனுக்கு பக்கத்தில், அந்த ஓனருக்கு பக்கத்தில் என்ன செய்யுமா போய் உட்காந்துருக்குமா. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டான்ஸால் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எதனால் டாக் வந்து ஒரு ஹியூமனுடைய லைஃப்பில் வந்து சாரோவை வந்து கொண்டு வருது, இவ்வளோ நிறைய சாரோவை வந்து கொண்டு வருது அப்படின்னு வந்து ஆத்தர் வந்து பேசுகிறாரு. அண்ட் அவர் வந்து எந்த ப்ராசஸை பற்றி பேசுகிறாரா அப்படின்னா, ஒரு சின்ன பப்பி வாங்குகிற ப்ராசஸை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து ஹியூமன் லைஃப்பில் வந்து ஒரு வார்ஷிப்போட ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்து அதை வந்து ஒரு கிக் பண்ணாலுமே அது வந்து விரட்ட முடியாத அளவு வந்து இந்த ஹியூமன் கூட வந்து ரொம்ப ஒரு அட்ராக்டாக ரொம்ப வந்து ஒரு அட்டென்ஷனாக ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது மாதிரி வந்து இருக்கும் அந்த பப்பி வந்து. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஈக்குவலாக வந்து என்ன செய்வாங்க, ட்ரீட் பண்ணுவாங்க. அண்ட் ஈக்குவல் ஃபுட்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸால் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு டாகுடைய பவர், ஒரு டெத்து, அது வந்து ஒரு டாக் வந்து வாழ்கிறது வந்து ஒரு 14 இயர்ஸ் தான் அப்படின்னு வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரை 14 இயர்ஸ்க்கு மேலே வந்து டாக் வாழும்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர் அபவுட் இட். அண்ட் இந்த போயத்தில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 14 இயர்ஸ் தான் வந்து நினச்சியும் ஒரு டாகு வந்து வாழாத, அதோடைய நேச்சர் வந்து அதுக்கு வந்து பெர்மிட் பண்ணியிருக்கிற ஏஜ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து எதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து காமிச்சிருக்காங்க அப்படின்னா, பர்சானிஃபிகேஷனுக்கு வந்து எக்ஸாம்பிளாக வந்து காமிச்சிருக்காங்க. டாக் வந்து எப்படி இறந்து போகுதுன்னா, ஒரு இல்னஸ் வந்து தான் என்ன செய்தாமா இறந்து போகுதாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பீக்கர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதில் நம்ம வந்து ஒரு ஹியூமன் ரேஸ், நமக்கு வந்து இந்த நேச்சரில், இந்த வேர்ல்டில் நமக்கு வந்து என்ன இருக்குது, நிறைய வந்து சாரோ இருக்குது. இந்த டாக் இல்லாமலே நமக்கு வந்து நம்ம தேவைக்கு அதிகமான சாரோ இருக்குது. இதை வந்து எது கூட வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸ்டர்னல் மெட்டஃபர் கூட வந்து இந்த இதை வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா டாக் இல்லாமலே நமக்கு வந்து என்ன இருக்குது, அளவுக்கு அதிகமான சாரோ இருக்குது. ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல் மெட்டஃபர் கூட வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. லவ் டு மணி இதை வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் ஃபைனலி அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸ்பீக்கர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, லவ் வந்து ரொம்ப நாள் வந்து லாங் அப்படின்னா ரொம்ப நாள் வந்து இருந்தாலும் அது வந்து நாட் மேக் ஸ்ட்ராங், அது வந்து ஸ்ட்ராங் ஆக்கும் அப்படின்னு உள்ளது வந்து குவெஸ்டின் மார்க் தான். பட் இந்த டாக் வந்து ஒரு 14 இயர்ஸ் வாழ்ந்தாலுமே அது வந்து என்னது, ஒரு கிரேட்னஸை தான் நமக்கு வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து இந்த போயத்தில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இவ்வளோ தான் இந்த போயம் த பவர் ஆஃப் தி டாக். இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் காமெண்ட் பண்ணுங்கள். லிட்ரேச்சர் ரிலேட்டடாக வேறு ஏதாவது வீடியோஸ் வேணாலும் காமெண்ட் பண்ணுங்கள்.